எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கே ஹேமா. இன்றைக்கி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் டே 7. ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வெயிட்டு, ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆனதே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே சொதப்பலாக தான் இருந்தது. நான் பிளான் பண்ணது வேறு, ஆனால் நடந்தது ஃபுல்லாக வேறு. ஸோ இன்றைக்கி வந்து உகாதி பண்டிகை கர்நாடகா ஃபுல்லாக நல்ல சூப்பராக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து தமிழ் வருட பிறப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து யுகாதி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் செலிப்ரேட் பண்ணது வந்து நல்லா தீபாவளி மாதிரி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் நல்லா செஞ்சு புளிப்பு இனிப்பு காரம்னு சொல்லி எல்லாமே செஞ்சு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து உகாதி பண்டிகைன்னு எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பெங்களூரில் இருக்கிற வரைக்குமே வந்து உகாதி பண்டிகைக்கு ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்து நல்ல ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அவ்வளோவா யாரும் கொண்டாடலையா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. அதுமாதிரி அருணுக்கு எப்பயுமே லீவ் கொடுப்பாங்க உகாதிக்கு. ஸோ இந்த ஆஃபீஸில் லீவும் கொடுக்கலையா, ஸோ எங்களுக்கு உகாதினே தெரியல. காலைல எழுந்து தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் குயிக்காக எழுந்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே சுற்றி சாமி கும்பிடும்போது நல்லா க்ளீனாக வச்சுருக்கும் போது நம்மளும் அந்த ஊரில் இருக்கும்போது வீடை க்ளீன் பண்ணாமல் அதையும் செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் கில்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே உகாதிக்கு இருக்கும்போது நானுமே ஓரளவுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவேன். ஸோ மெயின் வந்து உகாதிக்கு போலி செஞ்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, போலின்னு சொல்லுவாங்க. பூர்ண உள்ளே வச்சு மைதா மாவில் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த ரெசிபி தான். ஸோ அருண் மார்னிங்கே எழுந்ததும் கேட்டாங்க, ஸோ போலி செய்கிறியான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மார்னிங்கே எழுந்துட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லேட்டாக தான் தெரிஞ்சுது ஸோ இன்றைக்கி உகாதின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு குயிக்காக அதுக்கப்புறம் வந்து லன்ச் செஞ்சுட்டு அப்புறம் வந்து போலி செஞ்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிடலாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி வச்சது. பட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ மணி 12 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லன்ச் வேறு செய்யணும், அப்புறம் வந்து சாமி வேறு கும்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லன்ச் முடிச்சிடலாம் செஞ்சு, ஸோ அதுக்கப்புறம் மெதுவாக கூட வந்து சாமிக்கு வந்து படைச்சிக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆனேன். ஸோ வீடெல்லாம் தொடச்சிட்டு வாசலில் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டேன். வெளில டோர் ஓப்பன் பண்ணி கேட்டால் எல்லார் வீட்லேயும் மணி சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ஸோ எல்லார் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருந்தது. ஸோ முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ சாமி வந்து மார்னிங்கே எழுந்ததுமே கும்பிட்டுருக்கலாம். ஸோ எனக்கு தெரியல. ஸோ அருணுமே சொல்லலை, அவங்களுக்கும் தெரியல. ஸோ மார்னிங் எழுந்ததும் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, ஃபோன் பார்த்தது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து குயிக்காக வந்து வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மட்டும் வீட்டில் இருந்தால் கிடக்கணும்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவேன். பட் 2 குட்டீஸ் வச்சுருக்கு இல்லையா, ஸோ அவங்க 2 பேரையும் வச்சுட்டு வேலையே செய்ய முடியல. ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய விட மாட்டுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக தொலைச்சி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இது மார்னிங்கே எடுத்த கிளிப்பு. ஸோ இப்போ தான் ஆட் பண்ணுறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இன்றைக்கி வெயிட் வந்து 53.45 இருந்தது. நேற்று வந்து 53.8 இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்டா நேற்று வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னு. ஸோ ஒரு நாளைக்கு இப்படி தான் வெயிட் ஏறும் குறையும். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கரெக்டாக ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வெயிட் உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வெயிட் வந்து அடுத்த ஒரு 1 வீக் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 வீக் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இடையில அந்த ஒரு வாரத்தில் முன்ன பின்ன ஏறும் குறையும். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அதேமாரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மார்னிங் வெயிட் செக் பண்ணும்போது 68 காட்டுது, நைட் செக் பண்ணால் 70 கிலோ கிட்ட காட்டுது. ஸோ 2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா காட்டுது, இது கரெக்ட் தானான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட் தான். நம்ம வந்து காலைல வெறும் வயிற்றில் வந்து வெயிட் செக் பண்ணி பார்ப்போம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கூட வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து கம்மியாக தான் காட்டும். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்றோம், அப்புறம் டின்னர் சாப்பிட்றோம், இடையில ஏதாவது ஸ்நாக்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நைட் தான் காட்டும். நைட் வந்து 1லேருந்து ஒரு 2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா காட்டும். ஸோ அது வந்து நார்மல் தான். ஸோ 2 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக காட்டுச்சுன்னா நீங்கள் வந்து 1 டே ஃபுல்லாக இன்றைக்கி ரொம்ப அதிகமாக ஹெவியாக சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து 2 கிலோ அதுக்குள்ளே காட்டுச்சுன்னா ஓகே தான். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அன்றைக்கி 1 டே வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் 2 கிலோவுக்கு மேலே அதிகமாக காட்டும். ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு டேரெக்டாக லன்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா மணி 12 கிட்ட ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து அருண் லஞ்சுக்கு வேறு வந்துடுவாங்களா. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு நினச்சேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து லன்ச் செய்ய வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பாரில் வந்து கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கல. ஸோ ஆயில் சேர்க்காம தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து எப்பயும் போல் துவரம்பருப்பு, அது கூட வந்து பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம்
வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம், அப்புறம் வந்து மஞ்சத்தூள். சீரகம் சேர்க்கல, மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எந்தெந்த சமையலில் வந்து ஆயில் சேர்க்க முடியாதோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஆயில் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணிப்பேன். சாம்பார் வந்து ஆயிலே சேர்க்காமல் தான் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். மற்ற டைமில் வந்து பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ஆயில் தேவைப்படும். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்பேன். மற்ற குழம்புக்கெலாம் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து யூஸ் பண்ணிப்பேன். டயட்டில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆயில் சேர்க்காமல் சாம்பார் வைக்க மாட்டேன். ரெகுலராக வந்து நான் சாம்பார் வைக்கிறது எல்லாமே வந்து ஆயிலே சுத்தமாக ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்டீமரில் தான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அது மேலே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ உப்பு சேர்த்தா தான் உப்பு உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உப்பு வந்து மேலே தூவிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணால் போதும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. போலி செய்யறதுக்கு தான் காலையிலே வந்து அருண் ஆஃபீஸ் போகும்போதே கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். ஸோ மதியம் அவங்க லஞ்சுக்கு வருவாங்க. கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. பட் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ டைமே இல்லை. அதுக்கப்புறம் நான் போலியே செய்யலை. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு போலியும் மாவையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மாவு கூட நல்லா பிணைஞ்சு வச்சுருந்தேன். நல்லா ஊறி சூப்பராக இருந்தது. ஸோ டைம் இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் தம்பிக்கு பருப்பு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். பருப்பு வெந்ததும் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி வந்து சேர்த்துருந்தேன். முள்ளங்கி மட்டும் சேர்க்குறதில்ல, உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்து நீங்கள் சாம்பார் ரெடி பண்ணலாம். இதே மெத்தடில் ரெடி பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கிட்டே கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் அதிலே வந்து சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டால் கூட உள்ளே போட்டிருக்கிற வெஜிடபிள் எல்லாம் குழஞ்சி போயிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற வெஜிடபிள் எல்லாம் கரெக்டாக வந்து சாம்பாரும் கரெக்டாக வந்துடும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு வந்து தான் ஃபாஸ்டிங்கை வந்து நான் பிரேக் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைம் வந்து கரெக்டாக 11:30. ஆனால் வந்து நான் பிரேக் பண்ண டைம் வந்து 12:30க்கு தான் நான் வந்து பிரேக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் வீடெல்லாம் தொடச்சிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து 12:30 மணிக்கு தான் நான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பாதி கொய்யாக்காய் எடுத்திருந்தேன். அதில் கொஞ்சமாக ஆரஞ்சு, கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் ஆரஞ்சு எடுத்திருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் வச்சு ஃபாஸ்டிங் வந்து சூப்பராக வந்து பிரேக் பண்ணியாச்சு. கடைசியாக சாம்பார் வந்து விசில் அடங்கினதும் கரெக்டாக ஒரு விசில் விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு கொதி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், சாம்பார் ரெடி. டேஸ்ட் எப்பயும் நம்ம பண்ணுற நார்மல் சாம்பார் மாதிரி தான் இருக்கும். பட் தாளிப்புலாம் இதில் எதுவும் சேர்க்கலை. அதே டைம் ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸில் இருக்கும்போது கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்கலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருந்தேன். எப்பவும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ அதில் சேர்த்துட்டு அதில் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம பொரியல் செய்வோம் இல்லையா, ஸோ அதே மெத்தட் தான். ஸோ அதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேரட் பீன்ஸ், ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன் காரத்துக்கு. இதுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் கடைசியாக சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. ஸோ அவ்வளோதான், லன்ச் வந்து செஞ்சு முடிக்க கரெக்டாக 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அருண் வர டைம் ஆகிடுதால அதுக்கப்புறம் போலி செய்யலை. போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு மட்டும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து போலி செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிசைட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு.
ஸோ லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பளம் மட்டும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். நான் அப்பளம் சாப்பிடல, பாப்பா அருணும் மட்டும் சாப்பிட்டுருந்தாங்க. பாப்பா எப்பயுமே அப்பளம் வேணும்னு கேட்பா. அவளுக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். பட் நான் தான் செஞ்சு தர மாட்டேன். ஸோ அது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தரணுமேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆளுக்கு ஒரு 2 அப்பளம் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டலான்னு போனேன். கரெக்டாக அருணும் வந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அருணுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன். ஸோ அவங்க ஆஃபீஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்கே சுத்தமாக மறந்துட்டேன். அருண் ஆஃபீஸ் கிளம்பினதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் ஆரம்பித்தேன். நான் ஒரு 7-7:30 கிட்ட தான் வீடியோவே எடிட் பண்ணி முடித்தேன். எப்பவுமே மார்னிங்கே வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் இருந்ததால் வீடியோ எடிட் பண்ணல. ஆஃப்டர்நூன் தான் உட்காந்து எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். தம்பி வந்து மதியம் தூங்குவான். ஸோ அப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி 2மே சேர்த்து மதியமே பண்ணதால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுமாரி இன்றைக்கி நெட்வொர்க்கு சுத்தமாக கிடைக்கல. எப்பவுமே வீடியோ 6:30க்கெலாம் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதுக்கு 8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவும் என்னை ரொம்ப வச்சு செஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப மோசமாகிடுச்சு இந்த டேவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் கிட்ட ஒரு 6-6:30 கிட்ட விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டு இருந்தேன். ஸோ அப்போ கூட நான் போலி செய்யவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அருணுமே வந்துட்டாங்க ஒரு 8 மணிக்கு மேலே. ஸோ அப்புறம் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் தான் போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. இந்த போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் அருணுக்கும் ரொம்ப ஃபேவரட். இப்போ வந்து பாப்பாவுக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இது வந்து தேங்காய் போலி, அதுக்கப்புறம் பருப்பு போலின்னு சொல்லி 2 செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி பருப்பு போலி தான் செஞ்சுருந்தேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறினாவே போதும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். எனக்கு என் டைம் அப்படி ஆகிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஸோ அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருந்தேன். அதோடய சேர்த்து ஒரு 3 இல்லை 4 விசில் விட்டுக்கோங்க. கரெக்டாக வெந்து வந்துடும். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் அமுத்தி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இதை வடித்து எடுத்துக்கோங்க. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த போலி சாப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் சாப்பிட்டதில்லை. கல்யாணம் ஆன புதுசில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம். பெங்களூர் கிட்ட, அது ஒசூர் கிட்ட, பெங்களூர் கிடையாது, ஒசூர் கிட்ட இருக்கும். அங்கே வந்து ஓனர் ஆண்டி தான் ஃபஸ்ட் டைம் இந்த உகாதிக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்போ தான் தெரியும் உகாதிக்கு இந்த போலி செய்வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அருண் சைடு ஊரில் இந்த போலி வந்து ஃபேமஸ். எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய பழகிக்கிட்டேன். இப்போ டேஸ்ட் சூப்பராகவே செய்வேன். ஸோ அருணுக்கு பிடிக்கின்றதால அடிக்கடி செஞ்சு பழகிக்கிட்டேன். எல்லா டைமும் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் கண்டிப்பாக செய்வேன். அப்படி இல்லைனா அருண் எப்போயாவது கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம ஊரில் வந்து சுழியை செய்வோம் இல்லையா? ஸோ அதே மெத்தட் தான். பட் வந்து இது கொஞ்சம் வந்து மாவு பிணைஞ்சு அதில் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். அது ஊறி வெந்து வரத்துக்கு கரெக்டாக ஒரு 1 கப் கிட்ட வந்துடுச்சு. ஸோ 1 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். அதுக்கு 1/2 கப் வந்து தேங்காய் துருவல், அப்புறம் வந்து 1.5 கப் கிட்ட வந்து வெல்லம் எடுத்துருந்தேன். வெல்லம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 கப் கூட வெல்லம் நீங்கள் எடுத்துக்கலாம். துருவன வெல்லமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா மசிக்கிறதுக்கு வரும். நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கடையில் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்து தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து வேக வச்சுருக்கிற அந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு, அப்புறம் வெல்லம், ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா இலகி வரும், தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா திக்காகி வந்துடும். ஸோ ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க. நல்லா வந்து ஃபுல்லாக ஆற விட்டுறணும். சூடாகவே இருக்கக்கூடாது. ஆற விட்டுட்டு லைட்டாக கையில் எண்ணெயோ இல்லைனா அந்த மாதிரி நெய்யோ கையில் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மாவு நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ மாவு பிணையறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக மைதா மாவு, உப்பு, அப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருந்தேன். சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறினா நல்லா போலி சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. மஞ்சள்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. போலி லைட்டாக மஞ்சளாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க.
ஸோ அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணி தட்டினா தான் கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க 2 பக்கமும். ஸோ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போலியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டே ஃபுல்லாக இன்றைக்கி சொதப்புனா கூட இந்த போலி எனக்கு சொதப்பலை, நல்ல பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ நானும் ஒரு போலி சாப்பிட்ருந்தேன் ஃபுல்லாக. ஏன்னா லன்ச் சாப்பிடல இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு போலி மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தேன். இது டயட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, ஹை கேலரிஸ். இது ரொம்ப கேலரிஸ் ஆகிடும், உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக தான் காட்டும். பட் எனக்கு வேறு வழி இல்லை, ஸோ அதனால் ஒரே ஒரு போலி மட்டும் இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் போலி சாப்பிட்டு ஒரு 8:15 மேலே தான் கோயில் கிளம்பியிருந்தோம். ஈவினிங் போல் கோயில் போகலான்னு நினச்சேன், பட் வந்து எல்லாருமே டைம் மாறிடுச்சு, நினச்சது சுத்தமாக நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் 8:15 மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிருந்தோம். கோயில் திறந்துருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு, பட் வந்து அருண் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பண்டிகை இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப நேரம் கோயில் திறந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வரும்போதே நல்ல கூட்டமாக இருந்துச்சான். ஸோ அதனால் வந்து ஒரு 8:15 மேலே கிளம்பி கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனால் நல்ல கூட்டமாக தான் இருந்தது. ஸோ சூப்பராக திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சமாக நட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 வந்து நான் அங்கேயே வந்து என்னோடய ஃபாஸ்டிங் டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8:30 வந்து டின்னர் அங்கேயே முடிச்சிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சாதம் பொரியல் குழம்புன்னு அப்படியே இருந்தது. ஏன்னா லஞ்சும் நான் சாப்பிடல இல்லையா, ஸோ அருண்மே டின்னர் வேணான்னு சொல்லிட்டாங்க. போலி அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டதால ஸோ அது குழம்பு பொரியல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ இது வந்து அடுத்த நாளைக்கு தான் வச்சு ஓட்டணும். ஸோ பாப்பாவுக்கு மட்டும் பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா, ஸோ அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் போட்டு ஊட்டி விட்டுருந்தேன். ஸோ நான் டின்னர் வந்து 7:30 அங்கேயே முடிச்சிட்டேன் கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ட்ரிங்க் போட்டு குடிக்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வார்ம் வாட்டர் மட்டும் கொஞ்சமாக சுடு தண்ணி மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஸோ இந்த டே வந்து சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா நாள் மாதிரியும் இந்த நாள் வந்து பிளான் பண்ண மாதிரி சுத்தமாக நடக்கலை, ஹரிபரியாக ஸ்டார்ட் ஆச்சு. எப்படியும் முட்டி மோதி இந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு டே 8ல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இனிமேல் வரும். ஸோ அதுதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.